அவர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ மேம் சொன்ன மாதிரி காலையில் அதிகாலை வேலையில எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு இடத்துல டிராவல் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்போ உள்ள வந்த அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி ட்ரஸ்டோட டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்பவர் சொல்யூஷன் நம்ம பிரைவேட் லிமிடெட்டோட நம்ம டிராவல் பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நோக்கத்தோட ஒன்றிணைந்து என்ன நம்ம கையில கிடைக்குதோ அதோட டிராவல் பண்ணும்போது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ எல்லாத்தோட விருப்பத்துக்கு இணங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைவேட் லிமிட்டடா டிராவல் பண்ண போறோம். அது மட்டும் இல்லை, எல்லாத்தோட நோக்கம் என்னவோ அதே தான் நம்மளோட பிரைவேட் லிமிடெட்டோட நோக்கமும். ஸோ சீக்கிரமா பொருளாதார சுதந்திரம் எல்லாருமே மேன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நம்ம நல்லதே நடக்கும் எம்பவர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். அப்ப பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அருமையா நம்ம கையில கிடைச்சிருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை, அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அப்படி அற்புதமான வாய்ப்பு. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எம்பவர் சொல்யூஷன் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வருமானம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதை எதுல டிராவல் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா www.nnwomen.com அப்படிங்கிற டொமைன்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். யோசிச்சு பாருங்க, எங்க போனாலும் நம்ம போனதையுமே கேட்பாங்க வெப்சைட்டா மொபைல் ஆப்பான்னு சொல்லுவோம். நம்ம தெளிவா அந்த இடத்துல வெப்சைட் சொல்றோம். அது இல்லாம நம்மளோட கம்பெனியோட நேமையும் சொல்லிட்டு அழகா உள்ள என்டர் ஆக போறோம். என்டர் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வரும்போது தெளிவா நீ தெரிஞ்சு பார்த்துக்கோ, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அது எல்லாருக்கும் இயல்பு தானே. நம்ம ஒன்று சொல்லுவோம், நீங்க எத்தனை நாள் இதுல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ முதல் முறையா பார்த்தீங்க அப்படின்னா இது 3வது ப்ராஜெக்டா இருந்தாலும் இனிமேல் தான் எல்லாரும் என்டர் ஆக போறோம்னு சொல்லும்போது கண்டிப்பா அது நம்மளோட பிளஸ்ஸாவே அது தெரியும். ஏன்னா 2 ப்ராஜெக்டை தாண்டி 3வது ப்ராஜெக்ட் கொண்டுட்டு வரணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அதை தாண்டியும் நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா நீங்க யாரை சொன்னீங்கனாலும் சரி நம்மளோடய அவங்க கண்டிப்பா டிராவல் பண்ணுவாங்க. இப்போ உள்ள என்டர் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல தான் என்டர் ஆகுறோம். அப்ப எத்தனை நபர்கள் வந்தாலும் நம்ம இணைக்கக்கூடியது நேரடி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள். அப்ப என்ன அப்படின்னா அது பேருக்கு ஏத்த மாதிரி அதுலயே வந்துருச்சு ஆக்டிவ்னு. அப்ப என்ன அப்படின்னா உள்ள வந்த நபர்கள் கண்டிப்பா ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருந்தா மட்டுமே உள்ள கொண்டுட்டு வரணும்னு இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எப்படி ஒரு மைண்ட் தாட் தெரியுங்களா, உள்ள வருவோம் ஆனா இன்கம் மட்டும் நிறைய வேணுங்கிற மைண்ட் தாட்டோட உள்ள வருவோம். ஸோ இங்க நம்மளோட 3வது ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் 3 நபர்கள் மினிமம் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு அப்படிங்கிற நபரை மட்டும்தான் கொண்டுட்டு வர்றோம். அது கொண்டுட்டு வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல. ஸோ அன்லிமிட்டடா நம்மளது சன்ஃப்ளவர் கான்செப்ட் நம்மளோட டைரக்ட்ல அன்லிமிட்டடா எத்தனை நபர்களுக்கு வேணா இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுக்கலாம். மேம் சொன்ன மாதிரி முதல்ல வடிவமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மகளிருக்காகவே வடிவமைக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதுல டிராவல் பண்ண போறோம்னு நினைக்கும் போது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப என்னன்னா கூடுதலா என்ன பண்ண போறோம், பொருளாதார சுதந்திரம் அடையக்கூடிய நபர்கள் அதிகரிக்க போறாங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இங்க டோட்டலாவே நம்ம டிராவல் பண்றது 4 இடத்துல டிராவல் பண்ணுவோம். ஒன்னு பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவானி டேபிள், அதுக்கப்புறம் காவேரி லெவல் டேபிள், அதுக்கப்புறம் ராயல் டேபிள். ஸோ நம்மளுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு அருமையா கையில கிடைச்சிருக்கு. அது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எப்படி உள்ள போறோம், ஒவ்வொன்றிலையும் இன்கம் எந்த அளவுக்கு இருக்குது, ஒரே ஒரு முறை தான் கிடைக்குதா இல்ல திரும்ப திரும்ப கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நான் சொன்னேன் உள்ள வரும்போது எல்லாருமே கங்கா ஆக்டிவ் டேபிளுக்குள்ளதான் வரணும்னு சொல்லியாச்சு. அப்ப வரணும்னு சொல்லும் போதே உள்ள ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு உள்ள வரணும் அப்படிங்கிறது காமனா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் நடக்கக்கூடிய எத்தனை ப்ராஜெக்ட் இருந்தாலும் இதுவரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா உதவி கொடு உதவி பெறு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான்
இங்க நம்மளோட பிரைவேட் கன்சர்னா மாறினாலும் உதவி கொடு உதவி பெறு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ 3200 ரூபாய் ஒரே ஒரு முறை உதவியா கொடுக்குறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, உதவின்னு வந்துருச்சு, கண்டிப்பா ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்க தான் போறோம். அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா 3200 ரூபாய். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த 3200 ரூபாய் டொனேஷனா கொடுக்கக்கூடிய தொகை 1 மணி நேரத்துல அவங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானமா இருக்கலாம். ஒரு சிலர் ஒரு நாள், ஒரு சிலர் ஒரு வாரம் கூட உழைப்ப போட்டு சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டா இருக்கலாம். பட் ஆனா ஒரே ஒரு முறை இந்த உதவியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் எத்தனை மடங்கா வரப்போகுதுங்கிறத நம்மளோட பிளான் பிரசன்டேஷன் எண்டில் நம்மளுக்கு தெளிவா தெரிய வரும். ஸோ கொடுக்குறோம், டொனேஷனாக கொடுக்கக்கூடிய உள்ள வரக்கூடிய அந்த 3200 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் சர்வர் மெயின்டெனன்ஸுக்கும். ஏன்னா சர்வரை பற்றி இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். நினச்சி பாருங்க, ஒரு ரூபாய் ஒரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறதுனா கூட சர்வர் அங்கே ஒர்க் ஆகலைன்னா அது அப்படியே என்ன ஆகும், ரொட்டேஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பல நபர்கள் உள்ள என்ட்ராக போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் சர்வர் மெயின்டெனன்ஸுக்காகவும் டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸுக்காகவும் ஃபங்க்ஷனல் எக்ஸ்பென்சஸ், அது மட்டும் இல்லை ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஸோ பேலன்ஸாக இருக்கக்கூடிய 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அழகாக நம்ம என்ட்ராகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிளில். ஸோ இப்போ உள்ள என்ட்ராயிட்டோம். நம்ம எப்படி என்ட்ரானமோ நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்களை இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுக்கும் போதும் அவங்களும் எங்க வர போறாங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேரடி இணைப்புல கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள என்ட்ராக போறாங்க. ஸோ நான் சொன்னேன், கிட்டத்தட்ட நம்ம 4 இடத்துல டிராவல் பண்றோம்னு சொல்லிட்டேன். இப்போ முதல் இடத்துல உள்ள வந்துட்டோம் எல்லா நபர்களுமே. இப்ப இங்க இருந்துதான் ஒவ்வொரு இடத்துக்கும் போக போறோம். அது எப்படி போக போறோங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ நேரடி இணைப்புல அற்புதமான வாய்ப்பை முதல் நபருக்கு கொடுக்குறீங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே நம்ம 3000 காமனா ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். 200 ரூபாய் எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் அதுக்கெல்லாம் போச்சோ காமனா எல்லாரும் கொண்டு வர டொனேஷன்லயும் அந்த மாதிரி பிரிஞ்சிரும். அதனால இங்க 3200ன்னு போடாம கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள என்டர் ஆகும்போது 3000 மட்டும்தான் எடுத்துட்டு என்டர் ஆகுறோம். அதனாலதான் இந்த இடத்துல 3000 அப்படிங்கிறது ஷோ பண்ணியிருக்கு. அப்ப பாருங்க, 3000 ரூபாய் எடுத்துட்டு வர்றாரு முதல் நபர் டொனேஷனா. அழகா நீங்க இந்த பிளானை புரிய வச்சு தெளிவா, நான் முதலே சொல்லிட்டேன், 3 நபர்கள் கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் உள்ள என்டர் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் உள்ள கொண்டுட்டு வரீங்க. அப்படி இந்த நான் எல்லாமே ரெடி, அற்புதமான வாய்ப்பு, நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு முதல் நபர் உங்ககிட்ட வர்றாங்க. ஸோ நீங்க 3000 ரூபாய் வாங்கினதையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடி ஆக்டிவேஷன் ஆனதையும் அந்த அவர் கொண்டுட்டு வந்த அந்த 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போறீங்க அப்படின்னா கேரி ஓவர் ஆகுறீங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பவானி 3000 டேபிளுக்கு. ஸோ பவானி 3000 டேபிள் இப்போதான் 2வது டேபிளோட நேம் நம்மளுக்கு உள்ள என்டர் ஆகுது. ஸோ பவானி 3000 டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல ஃபில் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் டேபிள் அதுதான். அங்க இருந்துதான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். அப்ப பவானியில உள்ள என்ட்ரான நம்ம பவானியில 4 இடத்துல டிராவல் பண்ண போறோம். அந்த 4 இடமே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல தான் கம்ப்ளீட் ஆக போகுது. அப்ப பாருங்க, அப்போ தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. அப்ப வந்த நபர்கள் உடனடியா முதல் நபரை கொடுத்தாதான் அடுத்த இன்கம்க்கு நம்ம ரெடி ஆவோங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும். நம்ம சொல்லியிருப்போம், நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருப்போம், எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் போடுறேன், நான் போட்டு பாக்குறேன், என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்லுவாங்க. முதல் நபரையாவது கொடுத்துட்டு பார்த்தாங்கன்னா என்ன நடக்குதுன்னாவது தெரியும். எதுவுமே இல்லாம உள்ள வந்து, இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு 50 பேர்த்துக்கு நான் சொல்றேன், 25 பேர் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் எனக்கு அனுப்புறாங்க. அனுப்பிச்சுட்டு கீழே ஒரு நபர் கூட கொடுக்கலாம் அப்படின்னா அதே இடத்துல எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம நகராம அதே இடத்துலதான் நிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே உள்ள என்ட்ரானா அதே ஸ்டேஜ் தான், அதே இடத்துலயே தான் இருக்க போறோம். முதல் நபரை வாய்ப்பை கொடுத்தா தான் அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தெளிவா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப வந்த நபர் முதல் நபரை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல ஃபில் ஆகக்கூடிய பவானி 3000 டேபிள்குள்ள என்டர் ஆகுறீங்க. அப்ப பாருங்க, அதுல பாத்தீங்க அப்படின்னா 4 டேபிள் இருக்கு. அது நம்ம என்னங்கிறத கங்கா ஆக்டிவ் டேபிள் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அதை தெளிவா பார்க்க போறோம். சோ இது முதல்.
2வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாய்ப்ப 2வது நபருக்கு நீங்க குடுக்குறீங்க. 2வது நபர் எப்பவுமே நம்ம எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் நபர் நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய நபர்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நபர் நம்ம வருமானத்த குடுத்தாலும், 2வது நபர் நம்ம டொனேஷனா குடுத்த அமௌண்ட்ட குடுக்கக்கூடிய நபரா வருவாங்க. அப்ப பாருங்க, அவங்க டொனேஷனா குடுக்கக்கூடிய அந்த ரூ. 3000யும் உங்களுக்கே நீங்க டொனேஷனா குடுத்த அமௌண்ட்டுக்கு சிஸ்டம் உங்களுக்கிட்டயே குடுக்குது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பே அவுட்டா நீங்க டொனேஷனா குடுத்த அமௌண்ட் எடுக்க போறீங்க. எந்தவித டிடக்ஷனும் இல்லாம முதல் முறையா. யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ட பத்தி சொல்லும்போது தெளிவா அவங்க சொல்லுவாங்க. நான் பல இடத்துல போட்டேன். போட்டதே என்னால எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வாய்ப்பே இல்ல. அந்த அன்னைக்கே நம்ம போட்டத எடுக்க முடியும். ஏன் சொல்லப்போனா 5 நிமிஷத்துல எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 2 நிமிஷம் அதை ஆக்டிவேஷன் பண்ணிட்டு, 2வது ஐடிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணோம்னா, 5 மினிட்ஸ்ல 3000 அப்படியே உங்களுக்கே வந்துரும். யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு வாய்ப்பு எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமான்னு சொல்லி. ஸோ முதலும் இறுதியுமா நம்மளோட ப்ராஜெக்ட்ல தான் இருக்கு. நம்மளோட எம்பவர் சொல்யூஷன்ல. ஸோ அப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீ ஆயிடும் மைண்டு. எப்பவுமே அப்படிதானே? அது டொனேஷனா இருந்தாலும் சரி. ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்குறது யாருக்கிட்டயுமே எக்ஸஸா இருக்கக்கூடியத நம்ம ஒரு ப்ராஜெக்ட்குள்ள போட மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. 90% ஆஃப் நபர்கள் சிரமப்பட்டு தான் அரேஞ்ச் பண்ணி டொனேஷனாவும் குடுக்குறோம். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ ஒரு ஹேப்பியா ஃபீல் பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் இருக்குது நம்மளோட ப்ராஜெக்ட்டோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட். ஸோ 3வது நபருக்கு நீங்க வாய்ப்ப குடுக்குறீங்க. அந்த 3வது நபருக்கு வாய்ப்ப குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முதல் முறையா அற்புதமான வாய்ப்பு. பக்கத்துல இதுக்கு முன்னாடி பேரலலா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அமௌண்ட் குடுத்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம் தான். நான் இப்ப ஆல்ரெடி உள்ள ஒரே டேபிள்குள்ள என்டர் ஆனோம். பவானி டேபிள் நேமும் வந்துருச்சு. இப்ப அடுத்த டேபிளோட நேம் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வரப்போகுது. ராயல் டேபிள். ஸோ ராயல் டேபிள் என்னன்னு ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு இறுதியில் அதை தெளிவா பார்ப்போம். ராயல் டேபிள் அப்படின்னா எப்படி கங்கா ஆக்டிவ் டேபிளோ அதே மாதிரி ராயல் டேபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கும். உங்க டைரக்ட்ல உங்களுக்கு கீழே வரக்கூடிய முதல் லெவல் பார்த்தீங்கன்னா உங்க டைரக்ட்ல வரக்கூடிய ராயல் ஐடி எடுத்துட்டு வர்றவங்க. ஸோ அது சும்மா வர முடியாது. அந்த ராயல் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாயை கொண்டுட்டு வந்தாதான் அவங்களோட ராயல் ஐடி ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேரடி இணைப்புல 3 நபர்கள் 1000 எடுத்துட்டு வந்து ராயல் ஐடியில உங்களுக்கு கீழே என்டர் ஆக போறாங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அத 3வது நபர், அந்த அற்புதமான வேலையை செய்யக்கூடிய நபர் 3வது நபர், அவர் எடுத்துட்டு வர்ற 3000த்துல ஒரு 1000 அவரோட ராயல் ஐடிக்கும், மீதி இருக்கக்கூடிய 2000 இதுக்கு முன்னாடி உங்க டைரக்ட்ல ஜாயின் பண்ண முதல் நபருக்கும் 2வது நபருக்கும் ஐடியை ஆக்டிவேஷன் பண்றதுக்காக அந்த 1000 கொடுக்கிறார். அப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ராயல் டேபிள்ல ராயல் இன்கம் பாக்குறதுக்கு உங்களோட ஐடி இன்னொரு இடத்துல டிராவல் ஆக ஆரம்பிக்குது. அப்ப பாருங்க, கீழே 3 நபர்கள் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருகிட்ட இருந்தும் 200 ரூபாய் உங்களுக்கு இன்கம் வரும். இங்க டைரக்ட்ல 2 ஸ்ட்ரக்சர் தான். ராயல் ஐடியில உங்க டைரக்ட்ல முதல் 4 நபர்கள் வர்ற வரைக்கும் 200 ரூபாய் உங்களோட இன்கமாவும், 5வது நபர்ல இருந்து அன்லிமிட்டடா வரக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஒவ்வொருத்தருட்டு இருந்து 500 ரூபாய் உங்களோட இன்கம். அப்ப இப்ப புரிஞ்சிருக்கும் நான் ஏன் கீழே 200 200 200ன்னு டோட்டலா 600 ஷோ ஆகுதுன்னு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, உள்ள என்ட்ரான நீங்க முதல் 3 நபரை கொடுக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா 3600 ரூபாய் இன்கம் எடுக்க போறீங்க. 3000 ரூபாய் நீங்க கொடுத்த டொனேஷன் அமௌண்ட் ஆகும். 600 ரூபாய் உங்களோட ராயல் இன்கம். அப்ப பாருங்க, எங்கேயுமே கிடைக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ 3 பேரான்னு கேட்டீங்கன்னா நம்ம உள்ள என்டர் ஆகும் போதே சொன்னோம் அன்லிமிட்டடான்னு சொன்னோம். ஸோ 3 நபர்களுக்கே இப்படி வாய்ப்பு இருக்கே. அதை தாண்டி ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது எப்படி ஒரு இன்கம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ கங்கா ஆக்டிவ் பிளான்ல நான் டைரக்ட்ல 4வது நபரை கொடுக்குறேன். நான் டைரக்ட்னு சொன்னாவே அது கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள தான் வர முடியும். வேற எந்த டேபிள்குள்ளேயும் டிராவல் அவங்க என்டர் ஆகவே முடியாது. இப்ப 4வது நபரும் அதே மாதிரி தான் 3000 எடுத்துட்டு வர போறாங்க. 5வது நபரும் அதே மாதிரி தான் 3000 எடுத்துட்டு வர போறாங்க. 6, 7, 8 எத்தனை நபர்கள் போட்டாலும் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் 4வது நபர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு வர 3000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நேரடி இணைப்புல 12வது நபர்கள் வர்ற வரைக்கும் ஒரே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த 3000த்துல 1000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட்டா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கே வரும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ராயல் ஐடிக்கு 1000 ரூபாய். ராயல் ஐடிக்கு 1000 ரூபாய்னா டைரக்டா 4வது நபர் யார் வர்றாங்களோ அவங்க பேர்லயே ராயல் ஐடி உங்களோட டைரக்ட்ல வரும். பாருங்க, ஏற்கனவே 3வது நபர் வந்தாச்சு. 3 நபர் வரைக்கும் 200 ரூபாய், 4 நபர் வரைக்கும் ராயல் ஐடியில டைரக்ட்ல வரவங்களுக்கு 200 ரூபான்னு சொன்னேன். ப்ராஃபிட்டை நீங்க 1000 எடுக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட டைரக்ட்ல ராயல் டேபிள்ல 4வது ஐடியா இவரு வர்றாரு. அதன் மூலமாவும் 200 ரூபாய் உங்களோட இன்கம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய் உங்களோட இன்கம். அதுக்கப்புறம் பேலன்ஸா இருக்கக்கூடிய 1000 எங்க மேடம் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, காவேரி பிளானுக்கு போகுது 1000 ரூபாய். ஸோ அந்த காவேரி பிளான் என்னங்கிறத நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்ல 5வது நபரை கொடுக்கும்போது சேம் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இங்க டைரக்ட்ல 5வது நபர் வர்றாங்க, ப்ராஃபிட்டா நம்மளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, 5வது டைரக்ட்ல இருந்து ராயல் டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ஐடியா வரக்கூடியவங்க நம்ம 1000 ரூபாய் அவங்க கொண்டுட்டு வரதுல 50% உங்களுக்கே கொடுக்க போறாங்க. அப்ப 1000ல இருந்து 500 ரூபாய் உங்களுக்கே ராயல் இன்கமா வரப்போகுது. அப்ப டோட்டலா பாருங்க, 1500 ரூபாய் உங்களோட இன்கம். எப்பன்னு பாத்தீங்கன்னா நேரடி இணைப்புல 5வது நபர்கள் நீங்க இணைக்கும் போது. ஸோ பேலன்ஸா இருக்கக்கூடிய 1000 ரூபாய் எடுத்துட்டு காவேரி பிளானுக்கு டிராவல் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா காவேரி பிளான்ல வந்து 3 டேபிள் இருக்கு. 2000, 3000, 4000 அப்படிங்கிறத இந்த இடத்துல 4வது 5வது நபர் 2 நபர்களும் இருந்து வரக்கூடிய அந்த காவேரி லெவல் பிளான் 1000 சேர்த்து காவேரி பிளான் 2000க்குள்ள போகும்னு எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே வந்ததையும் ஒரே மாதிரி நம்ம ரெஃபரல்ல கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் 4வது நபரை டைரக்ட்ல கொடுக்குறேன், ஒரு 2 நாள் கழிச்சு 5வது நபரை கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1000 ரூபாய் காவேரி லெவல் பிளானுக்கு போகாம வெயிட் பண்ணும். ஏன்னா இது வரைக்கும் பல ப்ராஜெக்ட்ல அப்படிதான் பார்த்துருக்கோம். ஆனா இங்க அப்படி இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் வரும்னு சொல்லிட்டு இந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்க பேர்லயே கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ஒரு ஐடி என்ன ஆகும், ஜென்ரேட் ஆயிடும். அந்த இடத்துல போய் பிளேஸ் ஆயிடும். அங்க என்ன டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்ப்போம். அதே மாதிரி 2 நபர்கள் வந்தாங்கன்னாலும் இங்க இடத்துல 5வது நபர் கொண்டுட்டு வரக்கூடிய அந்த 1000த்தையும் எடுத்துக்கிட்டு காவேரி லெவல் டேபிள்குள்ளதான் என்டர் ஆகிறோம். ஏற்கனவே உள்ள என்டர் ஆனபடியா 4வது நபர் மூலமா அதே இடத்துல போய் டாப் அப்பா 5வது நபர் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் நடக்கும், ஆட் ஆகும். ஸோ பாருங்க, நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 4வது 5வது நபர்கள் இணைச்சிட்டோம் அப்படின்னா 1 ஸ்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆக போறோம். அது என்ன பர்பஸ் அப்படிங்க, ஏன் 1 ஸ்டார் இந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத நம்ம இறுதியில பார்ப்போம். அது மட்டும் இல்ல, இங்க வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த டைரக்ட்ல கொடுக்கக்கூடியதுக்கு எந்த வித மாற்றத்தை கொண்டுட்டு வர போகுதுன்னு இங்க நம்ம பார்க்க போறோம். அப்ப கங்கா ஆக்டிவ் டேபிள்ல இது வரைக்கும் 5 நபர்களை கொடுத்துட்டோம். முதல் 3 நபர்களை கொடுக்கறதன் மூலமா 3600 ரூபாய் இன்கம் பார்த்துருக்கோம். 4வது நபர் மூலமா 1200, 5வது நபர் மூலமா 1500. நம்ம இதெல்லாமே ஸ்பாட் இன்கமா நம்ம எடுக்க போறோம். இன்னைக்கு போட்டு ஒரு 10 நாள் 20 நாள் வெயிட் பண்ணி நம்ம எடுக்க போறது கிடையாது. ஐடி ஆக்டிவேஷன் பண்ண ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம இன்கம்ல ஷோ ஆகக்கூடிய இன்கம் தான் இந்த இடத்துல ஸ்பாட் இன்கம். அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப 4, 5 பார்த்தோம். நேரடி இணைப்புல 6வது 7வது 8வது நபரை இணைக்கும் போது என்ன நடக்குன்னு பார்க்க போறோம். இங்கேயும் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட்டாவும், அதுக்கப்புறம் ராயல் ஐடிக்கு 1000. ஸோ நான் தான் சொல்லிட்டேன், 5வது நபர்ல இருந்து அன்லிமிட்டடா ராயல் ஐடியில உங்க டைரக்ட்ல எத்தனை நபர்கள் வந்தாலும் 500 ரூபாய் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா 6, 7, 8 ஒவ்வொருத்தருட்டு இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபாய் ஸ்பாட் இன்கமாவும். காவேரி லெவல் பிளான் அடுத்தது பாத்தீங்கன்னா 3000 டேபிள் ஒன்று இருக்குன்னு நான் சொன்னேன். காவேரி லெவல் பிளான்ல 2வது டேபிள் அது. அதுக்கு தேவையான 3000 ரூபாய் இங்க இருந்துதான் போக போகுது. இதுவும் அதே மாதிரிதான். 6வது நபர் வந்ததையுமே பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் பிளான்ல 1000 ரூபாய் எடுத்துட்டு நீங்க ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுவீங்க. 7வது 8வது நபர் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது அதே இடத்துல போய் என்ன ஆக போகுது, டாப் அப் ஆகி வருமானத்தை கொடுக்க போகுது. அது பாத்தீங்க அப்படின்னா அது எப்படிங்கிறத நம்ம இறுதியில பார்ப்போம். இப்போ டைரக்ட்ல கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 6வது 7வது 8வது நபருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க 2 ஸ்டார் அச்சீவர் ஆகிருவீங்க. அப்ப பாருங்க, அதுக்கும் ஏன் அந்த 2 ஸ்டார் அச்சீவர் ஆகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும்
நேரடி இணைப்புல குடுத்துட்டு வந்தவங்களோட இன்கம கூட்டிட்டே வாங்க. எந்த அளவுக்கு வருமான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9வது, 10வது, 11, 12 4 நபர்களுக்கு வாய்ப்பு குடுக்குறீங்க. கங்கா ஆக்டிவ் டேபிள்ல முதல் சொன்ன மாதிரி இங்கேயும் அதே மாதிரி அந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் காமன் 12 டைரக்ட்ல 12 வரைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொருத்தருகிட்ட இருந்தும் 1500 ரூபாய் நீங்க இன்கமா எடுப்பீங்க. பேலன்ஸா ஒவ்வொருத்தருகிட்ட இருக்கக்கூடிய காவேரி லெவல் பிளானுக்கு தேவையான 1000 டோட்டல் போட்டீங்க அப்படின்னா 4000 அப்படிங்கிறது வரும். அது எதுக்குரிய பிளான் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் பிளான் 4000 டேபிள்குள்ள என்டர் ஆகக்கூடிய அமௌண்ட் தான் இது. அப்ப இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு உங்க ஐடி எங்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பிளானோட 4000 டேபிள்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க. இதுவும் அதே மாதிரி தான். டைரக்ட்ல 9வது நபரை கொடுக்கும் போதே உங்களோட ஐடி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் பிளான் 4000ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். மீதி இருக்கக்கூடிய 3 நபர்கள் வர இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1000 வாங்கி டாப் அப் ஆகி வருமானத்தை கொடுக்கும் அந்த அற்புதமான வாய்ப்பு காவேரி லெவல் பிளான்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம உள்ள வந்தோம் 12 நபரை கொடுக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னா டைரக்ட் 13ல இருந்து நம்ம அன்லிமிட்டடா எத்தனை நபர்கள் கொடுத்தாலும் இந்த பேட்டர்ன்ல தான் நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம 1000 ரூபாய் ப்ராஃபிட்டா வாங்கிட்டு இருந்த நம்ம 1700 ரூபாய் ப்ராஃபிட் வாங்குறோம் நேரடி இணைப்புல 13வது நபர்கள்ல இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எகைன் டைரக்ட்ல இந்த நபரும் உங்களோட ராயல் டேபிள்ல 13வது டைரக்ட் பர்சனா வருவாங்க இந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு. அப்ப அதன் மூலமாவும் ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு இன்கம் இருக்கு. அப்ப 1700 பிளஸ் 500 போட்டு பாருங்க 2200 ரூபாய் உங்களோட இன்கம். அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா சாம்பியன் ஸ்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு டாப் ஸ்டார் அப்படிங்கிற பொசிஷனுக்கும் இந்த இடத்துல வர போறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 9, 10, 11, 12 4 நபர்களை கொடுக்கும்போது 3 ஸ்டார் அச்சீவர் ஆகுறீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 13 நபர்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே நீங்க சாம்பியன் ஸ்டார் அப்படிங்கறதுக்கு வந்துருவீங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம 4 ஸ்டார் பார்த்திருக்கோம். 1 ஸ்டார் அச்சீவர், 2 ஸ்டார், 3 ஸ்டார், அதுக்கப்புறம் சாம்பியன் ஸ்டார். ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பு இந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. ஸோ கங்கா ஆக்டிவ் டேபிள்ல மட்டுமே இப்படி ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்ல ராயல் டேபிள்ல நேரடி இணைப்புல வந்தாங்கன்னா என்ன இன்கம்னு 2 இடத்துல இப்ப நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். அப்ப 2 வித வருமானம் என்னங்கிறது இப்ப நம்மளுக்கு கால்குலேஷன் போட தெரியும். இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவானி டேபிளும் காவேரி லெவல் பிளானும் ராயல் டேபிள்ல லெவல் அதுல அடுத்தடுத்த டைரக்ட்ல வரக்கூடிய நபர்கள் கொடுக்கும்போது என்னென்ன இன்கம் அப்படிங்கறத அந்த 3ஐயும் இனி பார்க்க போறோம். அப்ப பாருங்க கங்கா ஆக்டிவ் டேபிள்ல வரக்கூடிய அத்தனை இன்கமும் நம்மளுக்கு ஸ்பாட் இன்கம். ஒரு நபரை கொடுத்தோம் அப்படின்னா அதே இடத்துல எந்த செகண்ட்ல நம்மளுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆகுதோ அதே இடத்துல வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷோவாகும். நம்ம அழகா அதை வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சொல்லும் போது நார்மலா ஒரு இடத்துல வருமானம் பார்க்குறோம், வேற எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காமனா கேட்பான். அது மனித இயல்பு. அதே மாதிரிதான் இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். முதல் நபர் நீங்க அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நபர் பாத்தீங்க அப்படின்னா 3000 டேபிள்குள்ள உங்களை என்டர் ஆகுறதுக்கு கொடுக்க அந்த 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நீங்க என்டர் ஆகுற இடம் பாத்தீங்கன்னா பவானி 3000 டேபிள். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, வந்த நபர் நீங்க சொல்றீங்க நான் போடுறேன்னு சொல்லி வருவாங்க பாத்தீங்களா, அவங்கனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை. அதனால என்ன அப்படின்னா வந்த நபர்கள் அவங்களுக்கு கீழே மினிமம் 3 நபர்கள் கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்கணும். 2 கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 3 ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம டிராவல் பண்ணணும். நேரடி இணைப்புல 3 நபர்கள், அடுத்த கட்டம் நேரடி இணைப்புல 13 நபர்கள், அதுக்கடுத்த கட்டம் நேரடி இணைப்புல அன்லிமிட்டெட். இந்த 3 கேட்டகரைஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளோட எம்பவர் சொல்யூஷன் ப்ராஜெக்டுக்குள்ளேயே என்டர் ஆகக்கூடிய நபர்களா இருக்கணும். அதை தெளிவுபடுத்தணும். அவங்க மட்டும் கிடையாது, அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய நபர்களும் அதே ஸ்ட்ரக்சர்ல தான் வரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பவானி 3000 டேபிள். அப்ப கங்கா ஆக்டிவ் பிளான்ல ஒரு டைரக்ட் கொடுத்ததையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு வந்துருவீங்க. இங்க பாத்தீங்கன்னா குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்.
அப்ப யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ, ஜாயின் பண்ணிட்டு ஒவ்வொரு டைரக்ட்ட குடுக்கும்போது இந்த இடத்துக்கு வருவாங்க. உங்க ஐடிக்கு கீழ 2 நபர்கள் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி வரும்போது, அவங்களும் இதே மாதிரி 3000 தான் எடுத்துட்டு வருவாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2500 கேரி ஓவர் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவானி 5000 டேபிள்க்கு. அப்ப பேலன்ஸா இருக்கக்கூடியது உங்களோட ப்ராஃபிட் ரூ. 500. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கீழ 2வது நபர் கொண்டுட்டு வரக்கூடிய 3000லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2500 கேரி ஓவர் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவானி 5000 டேபிள்க்கு. ஸோ பேலன்ஸா இருக்கக்கூடிய ரூ. 500 உங்களோட ப்ராஃபிட். ஸோ 2 நபர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் 5000 எடுத்துக்கிட்டு பவானி 5000 டேபிள்க்குள்ள போய் என்டர் ஆகும். யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான அற்புதமான வாய்ப்பு நம்மகிட்ட இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட்டே ரூ. 1000 எடுக்கிறோம். ஸோ இந்த ரூ. 1000 எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2வது டைரக்ட் நபர்கள் கங்கா ஆக்டிவ்ல 2 நபர்கள் குடுத்தா எந்தவித டிடக்ஷனும் இல்லாம எடுத்துக்கலாம்னு சொன்னோம். இப்ப இந்த பவானி நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எடுக்கிறேன். எனக்கு ப்ராஃபிட் நான் போட்டது வந்துச்சுன்னா போதும். நான் வெயிட் பண்றேன் அப்படிம்பாங்க. தாராளமா வெயிட் பண்ணலாம். ஆனா 3வது நபர் குடுத்தா மட்டும்தான் ராயல்ல வரக்கூடிய வருமானத்தையும் அவங்க எடுத்துக்க முடியும். பவானி டேபிள்ல வரக்கூடிய வருமானத்தையும் எடுக்க முடியும். அப்ப கம்பல்சரி 3 நபர்களுக்கு வாய்ப்பு குடுத்தே ஆகணும். அதனால தான் நம்ம பிகினிங்ல இருந்தே சொல்றோம். நம்மளோட கங்கா ஆக்டிவ் பிளான்ல டைரக்ட்ல 3 நபர்கள் இருந்தே ஆகணும். அப்ப பாருங்க, இங்க ரூ. 1000 ப்ராஃபிட்ட நீங்க எடுத்துக்கிட்டு அழகா என்டர் ஆக போறீங்க பவானி 5000 டேபிள்க்குள்ள. இதுவும் குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் தான். உங்களாட்டவே ஏன்னா இப்ப நம்மளோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, பவானி 3000 டேபிள்க்குள்ள என்டர் ஆகிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்க பார்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஸ்டம் தான் இத பார்க்குது. அப்போ உங்க ஐடிக்கு கீழ 2 நபர்கள் வந்தாங்க அப்படின்னா, இந்த டேபிள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எப்படி 5000க்குள்ள என்டர் ஆகுறீங்களோ, கீழ வந்த 2 நபரும் 5000க்குள்ள என்டர் ஆகுறாங்க. இப்ப ரூ. 4500 அதுல கேரி ஓவர் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவானி 9000 டேபிள்க்கு. ஸோ முதல் நபர் வந்ததையுமே கேரி ஓவர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. வெயிட் பண்ணும். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ 2வது நபர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். அவங்ககிட்ட இருந்தும் 4500. ஸோ இது 4500 ஆல்ரெடி 2யும் டோட்டல் போட்டு ரூ. 9000 எடுத்துக்கிட்டு நீங்க பவானி 9000 டேபிள்க்குள்ள என்டர் ஆவீங்க. இங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 1000. ஸோ பவானி 9000 டேபிள் ஏன்னா பவானி டேபிள்னாவே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்னு சொல்லியாச்சு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் உங்க ஐடிக்கு கீழ 2 நபர்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே அந்த 9000 தான் எடுத்துட்டு உள்ள என்டர் ஆவாங்க. ரூ. 8500 கேரி ஓவர் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவானி 17,000 டேபிள்க்கு. அப்ப பேலன்ஸா இருக்கக்கூடியது ரூ. 500 ப்ராஃபிட். 2வது நபர் கொண்டுட்டு வரதுலயும் ரூ. 8500 கேரி ஓவர் ஆகுது. ரூ. 500 உங்களோட ப்ராஃபிட். ஸோ 2 நபர்கள்ட்ட இருந்து 8500 எடுத்துட்டு நீங்க என்டர் ஆகுறீங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவானி 17,000 டேபிள்க்குள்ள. ஸோ ப்ரீவியஸா 3 இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, பவானில 1000, 1000 அப்படின்னு 3 இடத்துலயுமே நம்ம ரூ. 3000 ஆல்ரெடி இன்கம்ம பார்த்துட்டு பவானி 17,000 டேபிள்க்குள்ள என்டர் ஆயிருப்போம். ஸோ இதுவரைக்கும் பார்த்த 3 டேபிளையும் உங்களுக்கு கீழ 2 நபர்கள் வரும்போது அந்த டேபிள் கம்ப்ளீட் ஆகுது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, 4 நபர்கள் வரும்போது இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரிய வரும். 4 நபர்கள் இங்க வர்றாங்க. அது இல்லாம 4 நபர்களும் 17,000 எடுத்துட்டு வர்றோம். எடுத்துட்டு வர்றாங்க குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த டேபிளை விட கண்டிப்பா இங்க கூடுதல் வருமானம் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது எத்தனை மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் 3 டேபிளை சேர்ந்து ரூ. 3000 வாங்கினோம். ஆனா பவானி 17,000 டேபிள்ல மட்டுமே ரூ. 30,000 ப்ராஃபிட்டா வாங்க போறோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே முதல் நபர் இங்க வரும்போது 17,000 எடுத்துட்டு வருவாங்க. அது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 3000 உங்களோட ராயல் டாப் அப்க்கு கொடுக்குறாங்க. அப்ப ஏற்கனவே நீங்க ஒரு இடத்துல ராயல் ஐடியில உங்களோட ஸ்பான்சரோட டைரக்ட்ல இருப்பீங்க. அந்த இடத்துல ரூ. 1000 எடுத்துட்டு போன நீங்க அதே இடத்துல ரூ. 3000 எடுத்துட்டு ராயல் டாப் அப்பா வரும்போது உங்களோட ஸ்பான்சருக்கு நீங்க அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 4 நபருக்குள்ள இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரூ. 200 இன்கம்னு சொன்னேன். இப்போ 3000 அப்படிங்கிற பட்சத்தில் 3 மடங்கா ரூ. 600 இன்கம் உங்க ஸ்பான்சருக்கு கொடுப்பீங்க. அதே
5வது நபர்ல இருந்து நீங்க டைரக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா 3 மடங்கு 500 ரூபாய் 1 மடங்கு 3 மடங்கு 1500 ரூபாய் இன்கம் கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்ப இந்த இன்கம் வரும்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க நேரடி இணைப்புல இருக்கக்கூடிய நபர்கள் பவானி 17,000 டேபிள்குள்ள வரும்போது முதல் நபர் கொண்டுட்டு வரக்கூடிய 17,000த்துல 3000 எடுத்து டாப் அப் ஆகும்போது உங்களுக்கு இந்த வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நபர்கள், நம்ம தான் 13ன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கோம். அதுல பாருங்க, ஒரு 10 நபர்கள் பவானி 17,000ல நீங்க நேரடி இணைப்புல போட்ட நபர்கள் என்டர் ஆகி அவங்களுக்கு கீழே முதல் நபர் வரும்போது 1000 நேரடி இணைப்புல 5வது நபரா 6வது நபரா இருக்காங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சீங்க அப்படின்னா 10 × 1500 ரூபாய் போட்டு பாருங்க. இந்த இடத்துல மட்டுமே ராயல் ஐடியோட இன்கம், உங்களோட இன்கம் என்னன்னு பாருங்க. சோ அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, 5000 ரூபாய் ப்ராஃபிட்டாவும் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது. சோ நான் சொன்னேன், முதல் நபர் இங்கன்னா உள்ள என்டர் ஆகும்போது நீங்க எத்தனை அமௌண்ட் எடுத்துட்டு உள்ள என்டர் ஆனீங்களோ அதே அமௌண்ட்டை எடுத்துட்டு தான் மத்த நபர்களும் உள்ள என்டர் ஆவாங்க. சோ 5000 ரூபாய் ப்ராஃபிட், முதல் 3000 ராயல் ஐடி டாப் அப்க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருக்கக்கூடியது பவானி 9000 டேபிள்ல ரீபர்த்தா உங்களோட ஐடி அங்க போகுது. சோ யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த இடத்துல நம்ம சொல்றோம், சோ 4 நபர்கள் வர்ற வரைக்கும் முதல் நபரோடது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகாதான்னு நினைப்போம். கிடையாது. முதல் நபர் கொண்டுட்டு வந்ததையும் 2வது நபர் வர்ற வரைக்கும் இது வெயிட் பண்ணாது. அழகா 3 பார்ட்டுக்கும் என்ன ஆகும், அதனோட டிஸ்ட்ரிபியூஷனை கம்ப்ளீட் பண்ணும். அப்ப இந்த பவானி 9000 ரீபர்த் டேபிள் பாத்தீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பவானி 17,000 டேபிளுக்கு என்டர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபருக்கு போய் நீங்க ரீபர்த் ஐடியா கீழே வருவீங்க. அப்ப அந்த இடத்துல போய் அந்த ஐடியில பிளேஸ் ஆகும்போது அழகா என்னாகும் அப்படின்னா, அந்த நபர் பவானி 17,000 டேபிளுக்குள்ள வருவாங்க. யோசிச்சு பாருங்க, ரீபர்த் அப்படிங்கிறது இன்னொரு நபரே உள்ள போறதுக்கு உண்டான இது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த டேபிளுக்கு வரக்கூடிய நபருக்கு பூஸ்ட் அப் பண்றதுக்கு நீங்க ஒரு ஐடியா அவங்களுக்கு கீழே போகும்போது எப்படி ஒரு வாய்ப்பு. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன உதவி கொடு உதவி பெறு அப்படிங்கிறத ரீபர்த் தான். உதவி அப்படிங்கிற வார்த்தைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது 85% தாண்டி கையில எடுத்து நிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீபர்த் தான். ஒரு நபர் ஒரு 9,000 ரூபாய் கொடுத்துட்டு உள்ள என்ட்ராக வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய சிரமம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா அது அழகா சிஸ்டம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செஞ்சு யாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அந்த அற்புதமான வாய்ப்பு நம்ம 17,000 டேபிள்ல நிறைய நடக்கும். அப்ப பாருங்க, இங்க உள்ள வந்த ஆல்ரெடி இன்னொருத்தருக்கு மட்டும் சப்போர்ட்டா போகல. அப்படி சப்போர்ட்டா போன உங்களுக்கும் 19,000 ரீபர்த் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா என்டர் ஆகி எகெயின் அந்த டேபிள்ல வரக்கூடிய வருமானத்தை நீங்க வாங்க போறீங்க. அப்ப 19,000 இந்த ஐடிக்கு கீழே எகெயின் 2 நபர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அங்கேயும் 1000 ரூபாய ப்ராஃபிட்ட பார்த்து இந்த ரீபர்த் ஐடியும் 17,000 டேபிள்குள்ள என்டர் ஆக போகுது. ஏன்னா உதவின்னு கொடுத்த உங்களுக்கு ஏதாவது சிஸ்டம் செய்யணும். அதுக்காக தான் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்ப பாருங்க, முதல் நபர் மூலமா இப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னா 2வது நபர்ல பாருங்க, 2வது நபர் கொண்டுட்டு வரக்கூடிய 17,000த்துல முதல் 8,000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். அப்ப பாருங்க, சோ 5,000 வந்தாச்சு, ஏற்கனவே எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி 3 டேபிள்ல 3,000 வந்தாச்சு. 8,000 ரூபாய் ஏற்கனவே ப்ராஃபிட்டை நம்ம வாங்கியிருப்போம். இப்போ ஒரு 8,000 அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட இந்த இடத்துல 16,000 ரூபாய் நம்மளோட இன்கம் பார்த்திருப்போம். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் பேலன்ஸா இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 9,000 ரூபாயும் அழகா உங்களோட ஐடி பாத்தீங்க அப்படின்னா காவேரி பிளானுக்குள்ள என்டர் ஆகுது. அங்க 3 ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னேன். 2,000 டேபிள், 3,000 டேபிள், 4,000 டேபிள், அந்த 3லயுமே உங்களோட ஐடி அங்க பிளேஸ் ஆக போகுது. சோ நம்ம சொல்லியிருந்தோம், ஏற்கனவே கங்கா ஆக்டிவ் பிளான்ல சொன்னோம். அதை நம்ம இப்ப காவேரியில சொல்லும்போது இன்னும் தெளிவா சொல்லிட்டு உள்ள என்டர் ஆகலாம். இப்ப பாருங்க, 3வது நபரும் 17,000 டேபிள்குள்ள எடுத்துட்டு வருவாங்க. முதல் ப்ராஃபிட்டாவே 9,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சோ அப்படி ஒரு சிஸ்டம். அப்ப யோசிச்சு பாருங்க, ப்ராஃபிட்டை மட்டுமே டோட்டல் போட்டுட்டு வாங்க. எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, பவானி 5,000 டேபிளுக்கு ஒரு ரீபர்த்தும், பவானி 3,000 டேபிளுக்கு ஒரு ரீபர்த்தும் இந்த இடத்துல உங்க பேர்ல கிடைக்க போகுது. சோ அப்ப பவானி 5,000 டேபிளுக்கு யாரு வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா, பவானி 9,000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய நபருக்காக நீங்க எங்க போவீங்க அப்படின்னா பவானி 5,000 டேபிளுக்குள்ள போவீங்க.
ஸோ எல்லாருமே ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். அடுத்தடுத்த டேபிளுக்கு போயிட்டோம் அப்படின்னா, அந்த டேபிளுக்கு நம்மள பூஸ்ட் அப் பண்றதுக்காக வந்தது தான் இந்த ரீபர்த். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எகைன் அவங்கள பூஸ்ட் அப் மட்டும் பண்ணல, பூஸ்ட் அப் பண்ணிட்டு உங்களோட வருமானத்துக்காகவும் நீங்க வெயிட் பண்றீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஐடிக்கு கீழேயும் 2 நபர்கள் வரும்போது, நீங்க அதை எடுத்துக்கிட்டு பவானி 9000 டேபிளுக்குள்ள உள்ள வருவீங்க. அதே மாதிரி எல்லா டேபிளையும் டிராவல் பண்ணும்போது, இன்கம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வாங்குறோமா, இல்ல 2 முறை வாங்குறோமா, இல்ல திரும்ப திரும்ப வாங்குறோமா, சாரி திரும்ப திரும்ப வாங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால்குலேஷன் போட்டீங்கன்னாவே தெரியும் எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பவானி 3000 டேபிள்லயும் பாத்தீங்க அப்படின்னா, சோ பவானி 3000 டேபிள்குள்ளயும் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே நம்ம இப்ப இந்த இடத்துல என்டர் ஆனோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டேபிளுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருந்தோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3000 டேபிள்ல பிகினிங்ல என்டர் ஆனோம். ஸோ பிகினிங்ல என்டர் ஆன நம்ம 5000ல இருந்து 3000ல இருந்து 5000க்கு வந்தோம். 5000ல இருந்து 9000க்கு வந்தோம். 9000ல இருந்து 17000க்கு வர்றோம். ஸோ இப்போ இந்த 17000க்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்கள்ட்ட இருந்தே வரக்கூடிய வாய்ப்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம். 3வது நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய வாய்ப்பை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 17,000 டேபிள்குள்ளே தான் இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே நினச்சி பார்க்காத வருமானம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானி 17,000 டேபிளில். ஸோ இப்போ உள்ள வந்த நம்ம அற்புதமான வாய்ப்பு 3வது ப்ராஃபிட்டான 9,000த்தையும் எடுத்துக்கிட்டோம். ரீபர் தேடி 5,000 3,000த்துக்கும் வந்துட்டோம். அது மட்டும் இல்லை 4வது நபர் கொண்டுட்டு வரக்கூடிய 17,000த்துல பாருங்க 8,000 ரூபாய் ப்ராஃபிட்டா எடுத்துக்கிறோம். பேலன்ஸா இருக்கக்கூடியது பவானி 9,000 டேபிளுக்கு ரீபர்த். ஸோ இந்த இடத்துல பாருங்க 2 பவானி 4 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது 2 ஐடி உங்களோட ரீபர்த்தே 19,000க்கு போகுது. அப்ப கம்பல்சரி எத்தனை நபர்கள் பவானி 17,000ல 4 நபர்களை ரிசீவ் பண்ணி கம்ப்ளீட் பண்றீங்களோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபரை 17,000 டேபிளுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்க 2 பேரா ரீபர்த் ஆகுறீங்க. ஏன்னா 17,000க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பவானி 9,000 டேபிள்குள்ள ஒரு ஐடிக்கு கீழே 2 நபர்கள் வரணும். ஸோ இங்க 2 ரீபர்த் நீங்க வர்றபடியா கம்பல்சரி நினைச்சு பாருங்க, ஒரு 50 பேர் பவானி 17,000 டேபிள்ல 30,000 ரூபாய் ப்ராஃபிட்டை வாங்கினாங்க அப்படின்னா 25 நபர்களை அவங்க 9,000ல இருந்து யாரோ 25 நபர்களை 17,000 டேபிளுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு பயனுள்ளதா இருக்க போறாங்க. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுத்துருக்கு. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒரு முறை நம்ம வருமானம் வாங்குறோமா இல்ல திரும்ப திரும்ப வருமானத்தை வாங்குறோமான்னு இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் பவானி 3 டேபிள்ல 1000 அப்படிங்கிறதும் பவானி 17,000 டேபிள்ல பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் டோட்டலா 33,000 பவானி டேபிள்ல மட்டுமே வாங்குறோம். அப்ப பாருங்க உள்ள வந்த நபர் ஒரு நபரை கொடுத்துட்டு பவானி 3,000 டேபிள்குள்ள என்டர் ஆகணுமா இல்ல ஸ்பான்சர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு 3,200 டொனேஷனை கொடுத்து வெயிட் பண்ணி பார்க்கணுமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவா புரிய வரும். ஸோ நம்ம அற்புதமான வாய்ப்பு காவேரி லெவல் பிளான்குள்ள இப்ப என்டர் ஆக போறோம். நம்ம இங்க உள்ள என்டர் ஆகிறது 2 இடத்துல இருந்து நம்மளுக்கு வழிகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கங்கா ஆக்டிவ் பிளான்ல நேரடி இணைப்புல 4வது நபரை கொடுக்கும் போதே நம்ம ஆட்டோமேட்டிக்கா காவேரி லெவல் பிளான்குள்ள உங்க ஐடி என்டர் ஆயிடும். அது மட்டும் இல்ல பவானில பாத்தீங்க அப்படின்னா 17,000 டேபிள்ல 2வது நபர் கொண்டுட்டு வரக்கூடிய 17,000த்துல இருந்தும் இங்க காவேரி லெவல் பிளானுக்கு நீங்க என்டர் ஆகலாம். ஸோ இதுல எந்த இடத்துல எது முதல் நடக்குதோ அந்த இடத்துல நீங்க ஐடியா கன்வெர்ட் ஆவீங்க. 2வது நடக்கக்கூடிய இடத்துல இருந்து டாப் அப் ஆவீங்க. ஸோ அந்த அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல நீங்க எப்படி என்டர் ஆனீங்களோ அதே மாதிரி உங்க டைரக்ட்ல இருக்கக்கூடிய நபர்களும் இங்க என்டர் ஆகும்போது உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையா குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல நம்மளோட லெவல் பிளான் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதுவும் பர்சன்டேஜ்ல கொடுக்கப்பட்டு இருக்கு.
அது ஏன் மேடம் பர்சன்டேஜ்ல குடுக்கறத நான் இப்போ எப்பவும் போல 40, 50, 100, 20ன்னு குடுக்க வேண்டியதானேன்னு எல்லாருமே யோசிப்போம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அப்படிதானே. புதுசா ஒண்ண பார்க்கும்போது டக்குன்னு உள்ள போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா 4வது நபர் வரும்போதே கங்கா ஏர்டை பிளான்ல எடுத்துட்டு இங்க உள்ள வர்றோம். ஏன்னா இதுவரைக்கும் 2000 வந்தா தான் உள்ள வரணும்னு இருந்தோம். ஆனா இங்க அப்படி இல்ல. 1000 வந்தாலே உள்ள என்டர் ஆகுறதுக்கான காரணம் என்னன்னா பர்சன்டேஜ்ல கால்குலேஷன் இருக்கு. அழகா அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது 11 லெவலுக்கும். அப்ப பாருங்க இந்த இடத்துல வாய்ப்புகள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி உள்ள வந்தீங்களோ அதே மாதிரி காவேரி லெவல் பிளான்ல உங்க ஐடிக்கு கீழ குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல ஒவ்வொரு ஐடிக்கு கீழேயும் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா 2 நபர்கள் ஃபில் ஆயிட்டு வரும்போது 11 லெவல்ல இங்க வருமானம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனோட டோட்டல் மட்டுமே இங்க போட்டு பாருங்க. 1000 ரூபாய்க்கு மட்டுமே இப்படி வருமானம் அப்படின்னா 5வது நபரை கொடுத்து கொண்டுட்டு வர அந்த 1000 ரூபாய்க்கு இன்னொரு மடங்கு கூடுதலா 2 மடங்கு வருமானத்தை பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்ல எகெயின் நீங்க காவேரி பிளான்ல இருந்து இங்க வாங்கக்கூடிய வருமானம் மட்டும் இல்லாம பவானியிலிருந்தும் கொண்டுட்டு வரக்கூடிய என்றாகக்கூடிய அந்த 2000த்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 மடங்கா இந்த இடத்துல வருமானம். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஐடிக்கு கீழே 5வது லெவல்ல 32 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு ஐடி உங்க பேர்லயே ரீபர்த் ஆகுது. அந்த ரீபர்த் ஆகக்கூடியது பாத்தீங்கன்னா 1000 ரூபாயை எடுத்துக்கிட்டு ரீபர்த் ஆகுது. ஏன்னா இங்க டேபிளுக்கு தேவையானது 2000 ரூபாய் கிடையாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயை எடுத்துக்கிட்டு எகெயின் அது என்ன ஆகுது ஐடி பிளேஸ் ஆகி வருமானத்தை பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சோ எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க. லெவல் பிளான்ல முதல் முறையா லெவல் பிளானுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய அமௌண்ட்டை தாண்டி கம்மியா உள்ள என்டர் ஆகுறதும் இந்த இடத்துல தான். பர்சன்டேஜ்ல கொடுக்கப்பட்டு இருக்கும் இந்த இடத்துல தான். இங்க ரீபர்த் ஐடியும் கொடுக்கப்பட்டு இருக்கிறதும் இந்த இடம் தான். வாங்கின ரீபர்த்தும் இதே டேபிளுக்குள்ள ரொட்டேஷன் ஆக போறதும் நம்மளோட இந்த இடத்துல தான். சோ அத்தனை வாய்ப்புகள் இந்த காவேரி லெவல் பிளான்ல இருக்கு. அப்ப அது மட்டும் இல்ல 6வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 64 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரீபர்த் ஆகும். 64 வர வரைக்கும் 2 ரீபர்த்தும் வெயிட் பண்ணுமானா கிடையாது. முதல் 32 நபர்கள் வரும்போதே உங்களுக்கு ஒரு ஐடி ரீபர்த் ஆயிடும். அடுத்த 32 வரும்போது கம்ப்ளீட் ஆகும்போது 2வது ரீபர்த். அப்ப டோட்டலா 3 ரீபர்த் ஐடி இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பாருங்க 3 ரீபர்த் ஐடி 3 நபர்களுக்கு கீழே கண்டிப்பா நீங்க ஐடி அந்த இடத்துல பிளேஸ் ஆவீங்க. எகெயின் அந்த 3 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகும்போது அந்த 3 ரீபர்த் ஐடி எத்தனை ரீபர்த் ஐடியான்னு நீங்களே கால்குலேஷன் போட்டு பாருங்க. அதனோட வருமானம் எத்தனை மடங்கு வரப்போகுதுங்கிறதே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி ஒரு வாய்ப்பு இந்த காவேரி லெவல் பிளான்ல இருக்கு. அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியும் இந்த உள்ள என்டர் ஆகிறதுக்கு டிசைட் பண்ணக்கூடிய இடமும் சிஸ்டம் கொடுத்திருக்கு. சிஸ்டமா கொண்டுட்டு வரக்கூடிய இடமும் பவானியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம செய்யறது சீக்கிரமா நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒரு சிலர் சொல்லுவோம். சிஸ்டம் சொல்லும் போது செய்யட்டும் நானா செஞ்சு உள்ள வரேன் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருப்போம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்த நபர்கள் 4வது நபரை சீக்கிரம் கொடுக்கும்போது காவேரி லெவல் பிளானுக்குள்ள என்டர் ஆயிரலாம். 2000 டேபிள்குள்ள யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய டோட்டலா 3 ரீபர்த் தான் இருந்தாலும் அந்த ரொட்டேஷன் ஆகி இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அடுத்தடுத்த டேபிளுக்கு சப்போர்ட்டா போகும். ஆனா இங்க காவேரி லெவல் பிளான் 2000 டேபிளுக்குள்ளேயே சப்போர்ட்டா கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்ப அது மட்டும் இல்ல இங்க 2 வித வருமானங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்னு லெவல் இன்கம், இன்னொன்னு ஸ்பான்சர் இன்கம். லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம நேரடி இணைப்புல 3 நபர்கள் கொடுத்திருந்தாவே கங்கா ஆக்டிவ் பிளான்ல எடுத்துக்க முடியும். ஸ்பான்சர் இன்கம் கொடுத்திருந்தோம் நம்மளுக்கு வேணும் நம்ம ஏன்னா இன்கம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். அது ஹோல்டுல நிக்கும். வித்ட்ரா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிருந்தோம் அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1 ஸ்டார் அச்சீவர் ஆகிற வரைக்கும் அது ஹோல்டுல தான் இருக்கும். ஏன் ஹோல்டுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம உள்ள என்டர் ஆகும்போது 4வது நபரை கொடுத்தாவே உள்ள என்டர் ஆயிக்கலாம். கங்கா ஆக்டிவ் பிளான்ல 4வது நபரை கொடுத்தாலும் இங்க என்டர் ஆயிக்கலாம். ஆனா 5வது நபரை கொடுத்தா மட்டும்தான் நம்ம 1 ஸ்டார் அச்சீவர் ஆக முடியும். அப்ப 5வது நபரை கொடுத்து அழகா நம்மளோட ஸ்பான்சர் இன்கமையும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2000க்கு மட்டுமே இப்படி இருக்குன்னா 3000 டேபிள்குள்ள எப்படி இருக்கும்னு தெரியும். கண்டிப்பா அதோட இதுல கூடுதல் வருமானம் இருக்குங்கிறது இப்ப நீங்க கால்குலேஷன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2000 டேபிள்ல ஒவ்வொருத்தருக்கிலையும் 2 நபர்கள். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 3 நபர்கள் வருவாங்க. 8 லெவல்ல இங்க கம்ப்ளீட் ஆகுது.
ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம என்டர் ஆகிறதுக்கு கங்கா ஆக்டிவ் பிளான்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் டேபிள்ல ஏற்கனவே 4-5 நபரை கொடுத்துட்டு 2000ல என்டர் ஆனோம். 6வது நபரை கொடுக்கும்போது 3000க்குள்ள 1000 எடுத்துட்டே கூட உள்ள என்டர் ஆகலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. அதே நீங்க 6, 7, 7, 8யும் கம்ப்ளீட் பண்ணும்போது முதல் 1000த்துல என்ன வருமானம் பார்த்தீங்களோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வருமானம் நீங்க வாங்குவீங்க இந்த டேபிள்ல. ஸோ எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அற்புதமா இந்த இடத்துல கால்குலேஷன் போடப்பட்டு இருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு 20,000 பேர் 6வது நபரை மட்டும் கொடுத்துட்டு வெயிட் பண்றாங்க அப்படின்னா 20,000 பேரும் 3000 டேபிள்ல வரக்கூடிய வருமானத்தை வாங்காம வெயிட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இப்போ இந்த 1000 ரூபாயை எடுத்துட்டு வரலான்னு சொன்னதையும் பாத்தீங்கன்னா உள்ள வந்த அந்த 20,000 பேருமே அழகா இந்த 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்கம் பாக்குறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஸோ 1000 ரூபாய் இருக்கு, இன்னும் 3000 ரூபாய் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதான் நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது இல்லாம 1000 ரூபாய் வந்தாலே 1000த்துக்கு உண்டான டிஸ்ட்ரிபியூஷன் போகும் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது அழகா இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு ரீபர்த் ஐடி காத்துக்கிட்டு இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா 3வது லெவல்லயே காத்துக்கிட்டு இருக்கு. 27 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது உங்க பேர்லயே ரீபர்த் ஐடி கிடைக்குது. அது மட்டும் இல்ல 4வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 3 ரீபர்த் ஐடி உங்க பேர்லயே காத்துக்கிட்டு இருக்கு. டோட்டலா 4 ரீபர்த் ஐடி இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஒரு டைம் கம்ப்ளீட் ஆகி முடிக்கும் போது அந்த 4 ரீபர்த் ஐடி திருப்பி மறுபடியும் எத்தனை ரீபர்த் ஐடியா வரப்போகுதுன்னு பாரு. ஸோ அப்படி ஒரு கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா இங்க வருமானம் அப்படிங்கிறது ஒரே ஒரு முறையா இல்ல திரும்ப திரும்ப வாங்க போறோமா அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்ல, இங்க ஸ்பான்சர் இன்கம் நம்ம ஒவ்வொரு டேபிளையும் சொல்றோம். ஸ்பான்சர் இன்கம் எப்ப வரும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா போட்ட நபர்கள் காவேரி லெவல் பிளான்ல லெவல் இன்கம் வாங்கும் போது அதே லெவல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிய வரும். கண்டிப்பா வரக்கூடிய நபர்கள் ஏன்னா குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல தான் ஃபில் ஆயிட்டு வரப்போறாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு ஐடி வந்து விழுந்தாலும் லெவல் இன்கம் அவங்க 8 லெவல்ல வாங்க போறாங்க. அப்ப அந்த 8 லெவலுக்கு ஈக்குவலண்டான ஸ்பான்சர் இன்கம் என்ன இருக்கோ அந்த இன்கம் நீங்க வாங்க போறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா புரிய வரும். அப்ப 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்த நபர் வாங்கக்கூடிய வருமானமே எப்படின்னா 3000த்தையும் எடுத்துட்டு 3 மடங்கா வாங்கும்போது என்ன இன்கம்னு பாருங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே 6, 7, 8 நபர்களை கொடுத்து வந்தாலும் இந்த இடத்துல உள்ள என்டர் ஆவீங்க. அது மட்டும் இல்ல, பவானி 17,000 டேபிள்ல 2வது நபர் கொண்டு வந்தாலும் இந்த இடத்துல டாப் அப் ஆகும்போது எத்தனை வருமானம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டுமே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். ரீபர்த் ஐடி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வர்றதுதான். அப்ப பாருங்க, அதுவும் சீக்கிரமா நடக்கக்கூடியதுக்காக தான் அந்த 1000 ரூபாய். இல்லைன்னா நினைச்சு பாருங்க, 3000 எடுத்துட்டு தான் ரீபர்த் ஐடி இதுக்குள்ள சுத்தணும் அப்படின்னா எவ்வளவு நாள் எடுத்துக்குன்னு பாருங்க. ஸோ அந்த டிலே கூட ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டே ரீபர்த் ஐடி என்டர் ஆகுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். இங்க வரக்கூடிய ரீபர்த் இதே டேபிள்குள்ள தான் அதே ஐடியில பிளேஸ் ஆகி நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கணும். இங்க வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம 2 ஸ்டார் அச்சீவர் ஆகணும். 2 ஸ்டார் அச்சீவர் ஆகிறதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். கங்கா ஆக்டிவ் பிளான்ல 6, 7, 8 நபர்களை கொடுக்கும்போது நம்ம 2 ஸ்டாரை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வருமானத்தை வாங்குறோம். அது மட்டும் இல்ல, அந்த அற்புதமான வாய்ப்பு காவேரி லெவல் பிளான் 4000 டேபிள்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்க ஐடிக்கு கீழே 4 நபர்கள் வந்து 7 லெவல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் அப்படிதான் 9வது நபர் வரும்போதே கங்கா ஏட்டை பிளான்ல 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நீங்க உள்ள உங்களோட ஐடி இந்த இடத்துல வந்துடும். அடுத்தடுத்த ஐடியா நீங்க கொடுக்கும்போது இங்க டாப் அப் ஆகி வருமானத்தை கொடுக்குறீங்க. அது ஸோ அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா 3வது லெவல்ல 64 நபர்கள் வரும்போது ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. 4வது லெவல்ல 256 நபர்கள் வரும்போது 4 ஐடி ரீபர்த் ஆகுது. இந்த 4 ஐடியுமே பாத்தீங்க அப்படின்னா இங்க டோட்டலா வந்த 5 ஐடியுமே 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு தான் இதே டேபிளுக்குள்ள பிளேஸ் ஆக போகுது. ஸோ அப்ப இங்க பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்புக்கு சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு 1000த்துக்கே இன்கம் அப்படின்னா 4000த்துக்கு இன்ட்டு 4 மடங்கு போட்டு பாருங்க என்ன இன்கம் அப்படிங்கிறதே உங்களுக்கே கால்குலேஷன் போட்டீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எப்ப நீங்க எடுப்பீங்க அப்படின்னா உங்க டைரக்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள்
காவேரி லெவல் பிளான்ல என்டர் ஆகி அவங்களுக்கு கீழே லெவல் இன்கம் அவங்க வாங்கும்போது அந்த லெவலுக்கு ஈக்குவல் சார் பிளான் போயிட்டு இருக்கு சார். சொல்லணும் ஏதாவது? இன்னும் முடியலையா? ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் பிளான் 4000 டேபிள்குள்ளே தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது இது வரைக்கும் காவேரி லெவல் பிளான் 2000 இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், எத்தனை வருமானம் அப்படிங்கிறது வர வர கூடிக்கிட்டே இருக்கு. அது இல்லாமல் லெவல் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஐடிக்கு கீழே வரக்கூடிய ஆட்கள் என்ன ஆகுது, அதிகரிக்குது. காவேரி 2000ல பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடிக்கு கீழே 2 நபர்கள் வருவாங்க. 3000ல உங்கள் ஐடிக்கு கீழே 3 நபர்கள் வருவாங்க. காவேரி லெவல் பிளான்ல 4000ல உங்கள் ஐடிக்கு கீழே 4 நபர்கள் வருவாங்க. அப்போ பாருங்க இந்த இடத்துல வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே இந்த இடத்துல நீங்கள் கால்குலேஷன் போட்டு பாருங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வாங்கக்கூடிய ரீபர்த் ஐடிக்கும் ஸ்பான்சர் இன்கம் நீங்கள் தான். அப்போ அந்த ரீபர்த் ஐடியும் ஐடியா பிளேஸ் ஆகும். அந்த ரீபர்த் ஐடியும் லெவல் இன்கம் வாங்கும்போது அதனோட ஸ்பான்சர் இன்கம் நீங்கள் தான் வாங்க போகிறீங்க. அப்போ எல்லாத்தையும் கால்குலேஷன் போட்டு பாருங்க. எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரியும். அப்போ யோசிங்க, நம்ம நேரடி உள்ள வந்த நம்ம ஒரு நபரை மட்டும் கொடுக்கணுமா, இல்லை 2 நபரை மட்டும் கொடுக்கணுமா, இல்லை நான் முதல் ஸ்ட்ரக்சரே 3 நபர் கொடுக்க சொல்லியிருக்கேன். முதல் உள்ள வந்த நம்ம 3 நபர்களை கொடுக்கணுமா, இல்லை 12 நபர்களை கொடுத்து 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் அச்சீவர் ஆகி எல்லா இன்கமையும் எடுத்துக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகணுமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கால்குலேஷன் போட்டு பாருங்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம அழகாக சொன்னோம், ராயல் அப்படிங்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல ராயல் லைஃபையே கொடுக்க வந்திருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இன்கம் இருக்குது. அது யாருமே நம்மளாலேயே யோசித்து பார்த்துருக்க முடியாது. நினச்சி பாருங்க, கொண்டுட்டு வர 3000 ரூபாய் 4 இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு 5 நிமிஷத்தில் பிளானை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்டேட்டட் டெக்னாலஜி ஏதாவது உள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வருமானம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கு. ராயலில் மட்டுமே நம்ம 13 லெவலில் நம்ம வருமானம் வாங்குகிறோம். நேரடி இணைப்பில் முதல் சொன்ன மாதிரி முதல் 4 நபர்கள்ட்ட இருந்து 200ம் 5வது நபர்கள்ட்ட இருந்து அன்லிமிட்டடாக நம்ம 500 ரூபாயும் இன்கமாக வாங்குறோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்பவர் சொல்யூஷனுக்கு உண்டான ராயல் டேபிளுக்குள்ளே நிற்கிறோம். 13 லெவலோட வருமானம் இங்கே எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே கால்குலேஷனை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் கீழே 4 நபர்கள் கொண்டுட்டு வந்தாவே இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இப்போ கங்கா ஆக்டிவ் பிளானில் 13 நபர்களை கொடுக்கணும்னு மைண்ட் செட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இங்கே 11வது லெவலில் வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 7வது லெவல்லையே நம்ம ரீச் பண்ணிடுவோம். அதை நம்ம கால்குலேஷன் போடும்போது தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ நம்ம ராயல் டேபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 நபர்கள் வரது தான். கங்கா ஆக்டிவ் டேபிளில் வரக்கூடியவங்க தான் இங்கே நேரடி இணைப்பில் வருவாங்க. அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் கீழே கொடுக்கும்போது இங்கே ராயல் ஐடியா கன்வெர்ட் ஆவாங்க. அப்போ பாருங்க, நீங்கள் கங்கா ஆக்டிவ் பிளானில் முதல் 4 நபரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த 4 நபர்கள்ட்ட இருந்தும் 1000 ரூபாய் எடுத்துட்டீங்க ஐடி ஆக்டிவேஷனுக்கு வருவாங்க. அதிலிருந்து 200 ரூபாய் ஸ்பான்சரான உங்களுக்கு இன்கம்மை கொடுப்பாங்க. அப்போ 800 ரூபாய் இந்த இடத்துல இன்கம். அந்த 4 நபர்களும் 4 நபர்களுக்கு கங்கா ஆக்டிவ் பிளானில் வாய்ப்பை கொடுக்கும்போது இந்த இடத்துல 16 உங்களோட 2வது லெவலில் 16 நபர்கள் 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ராயல் ஐடியா வருவாங்க. அதில் இருந்து ஒவ்வொரு 4 நபர்கள்ட்ட இருந்தும் ஒருத்தர்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு இன்கம். அப்போ டிவைடட் பை 4 போட்டு பாருங்கள், 4 பேர்த்துக்கிட்ட இருந்து இன்கம் 800 ரூபாய். அதே 3வது லெவலில் பாருங்கள், இந்த 16 நபர்களும் கங்கா ஆக்டிவ் பிளானில் 4 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது இங்கே 3வது லெவலில் உங்களுக்கு கீழே 64 நபர்கள் ராயல் ஐடியா வருவாங்க. டிவைடட் பை 4 போட்டு பாருங்கள், 16 நபர்கள் உங்களுக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க. இன்கம்மை பாருங்கள், 3200 ரூபாய் கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரான நம்ம ஒவ்வொருத்தரும் 3வது நபரை கொடுக்கும்போதே இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் சொல்கிறோம்,
3 நபர்கள் கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. 3 நபர்களுக்கே இப்படி இருக்கு அப்படின்னா 13 நபர்களை கொடுத்தோம் அப்படின்னா நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் எந்த ஏஜ்ல இப்ப நின்னுட்டு இருக்கோம்னு பாருங்க. இத்தனை ஏஜ் நம்ம கடந்து வந்த நம்ம 13 நபர்கள் அவங்களோட பொருளாதார சுதந்திரம் மேன்மை அடையறதுக்காக நம்மளோட டிராவல் பண்ண வைக்க முடியுமா முடியாதான்னு கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா இங்க இதுவரைக்கும் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்த அத்தனை வருமானமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வருமானமா கண்டிப்பா மாறக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளது பிரைவேட் லிமிட்டடா மாறினபடியா 10% டிடிஎஸும் 5% சர்வீஸ் சார்ஜும் அது மட்டும் இல்லாம நான் இப்போ வித்ட்ரா கொடுக்கறதுக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன். எகெயின் அதை ரீகால் பண்ணுங்க. இந்த அற்புதமான வாய்ப்பு இதுவரைக்கும் நம்ம பல இடத்துல பார்த்திருந்தாலும் இதுக்கு மேல வருமான வாய்ப்பு வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா புரியும். எத்தனை இடத்துல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நீங்க கேட்டாலும் நீங்க கையில எடுத்து பயன்படுத்தும் போதுதான் தெரியும். ஸோ உங்க அழைச்சிக்கிட்டு வந்த நபருக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிட்டு இந்த அற்புதமான வாய்ப்புக்குள்ள என்ட்ராகி பொருளாதார சுதந்திரம் மேன்மையடைய சிஸ்டம் சொன்ன அத்தனையும் ஃபாலோ பண்ணும்போது அவங்கவுங்க கைக்குள்ள வரும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் பொறுமையா இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும்.